ராகி பொருளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது திட்டம் குறித்து தங்களுடைய உரையாற்றுவார். அனைவருக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகாலமாக நல்லாட்சி நடத்தி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சியால் அனைத்து துறைகளும் சிறப்பான வளர்ச்சியை பெற்று அந்த பல்துறை வளர்ச்சி என்பது மாநிலத்தை உயர்ந்த நிலைக்கு உச்ச நிலைக்கு வளர்ச்சிக்கு எடுத்துச் சென்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி, வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, புதிய தொழில்களை தொடங்குவது என்று எல்லாவற்றிலும் முதலமைச்சர் அவர்களுடைய முயற்சியில் வெற்றி பெற்ற காரணத்தால்தான் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்கமான பொருளாதார வளர்ச்சியை 11.39% எட்டிப்பிடித்திருக்கிறது. ஆக அப்படி பல்துறையினுடைய வளர்ச்சியை நாம் குறிப்பிடுகின்ற நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்ற கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ச்சியும் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. சாதனைகள் பல நடந்திருக்கிறது என்றால் அது மிகையாக. இந்த அடிப்படையிலே தான் வரவேற்பு பதிவாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற நிகழ்வுகளில் கூட்டுறவுத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் 49 அறிவிப்புகள் அமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அறிவித்தேன். அந்த அறிவிப்புகளில் பெரும்பாலும் என்று சொல்வது அனைத்தும் இன்றைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. அந்த 49